வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி, மாத்தறை, ரத்னபுரி, ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே கண்டி, கேகாலை, மாத்தளை, ரத்னபுரி மாவட்டங்களில் உள்ள 15 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் உள்ள 26 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2 கட்டங்களாக மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதுளை, காலி, ஹம்மாந்தோட்டை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மொன்றாகல, நுவரெலியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாய பகுதிகள் தொடர்பில் குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்துகிறது. தித்வா சூறாவளியினால் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட வீதிகளில் பயணிக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றனர். மழையினால் குறித்த வீதிகளில் மண்சரிவு அபாயம் தொடர்ந்தும் காணப்படுவதாக சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்தார். பலத்த மழையினால் வெள்ளத்தினால் நிரம்பிய பொலன்னறுவை சுங்காவில வீதியின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் நீர் வடிந்தோட அமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. மெதிரிகிரிய கவடுள்ள நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் தலா 6 அங்குலம் நேற்றிரவு முதல் திறக்கப்பட்டுள்ளன. நீர்த்தேக்கத்திலிருந்து விடுவிக்கப்படும் நீர் கவடுள்ள ஓயா ஊடாக மகாவலி ஆற்றுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. அனர்த்தத்தின் போது பரீட்சார்த்திகள் அழைக்க வேண்டிய விசேட தொலைபேசி இலக்கங்கள் எவை? இடர் முகாமைத்துவ நிலையத்தின் துரித இலக்கமான 117, அத்துடன் 011 3 66 80 20, 011 3 66 81 00, 011 3 66 80 13, 011 3 66 80 10 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அனர்த்த நிலைமை குறித்து அறிவிக்க முடியும்.